ஹலோ, நான் இறைவி ஹோம் ஃபுட்ஸ்லேருந்து பேசிகிட்ருக்கேன்ப்பா. நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சிட்ருந்தாங்க, வீட்டை சுற்றி 4 மூலிகைகளை வச்சு தான் தன்னை சரி பண்ணிக்கிட்டாங்க. அந்த உணவு முறைகள் மூலமாகவே முடிஞ்ச அளவு அவங்க அந்த காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜிலாம் கிடையாது. நம்ம சித்த வைத்தியம் அந்த மாதிரி பாரம்பரிய மூலிகைகள் அந்த மாதிரி வச்சு தான் சரி பண்ணிக்கிட்டாங்க. சித்தர்கள் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இலைத்தலைகளிலிருந்து என்னென்ன கிடைக்குது, மூலிகைகள்லேருந்து என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதான் அவங்க அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம முன்னோர்களும் அதை தான் பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள், மூலிகைகள் இந்த மாதிரி முறைகளை பாரம்பரியமாகவே நம்ம கொண்டு வந்துருந்துருக்காங்க. அப்போருந்து அதை கடைப்பிடிச்சவங்க நிறையா ஆண்டுகள் வாழ்ந்ததாக நம்ம முன்னோர்கள் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்துருக்காங்க. நம்மள்கிட்ட தான் நோய் எதிர்ப்பு சக்திகள் கம்மிகளாக இருக்குது. எப்போ உரம்ங்கிறது அதிகமாகச்சோ அப்புறம் தான் நோய்களும் நமக்கு அதிகமாகிச்சு. முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான முறையில் விளையிற பொருட்களை நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு கொஞ்சம் மன ஆறுதல்களை கொடுக்கும். இது உரம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குதே, இந்த பொருளை நம்ம உரம் இல்லாமல் நம்ம வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் தோட்டத்தில் வளர்க்கும் போது அது சாப்பிடும்போது அன்னைக்கு இந்த இதில் எந்த பூச்சி மருந்து அடிக்கலை, இது உரம் இல்லாமல் நம்ம சாப்பிட்றோங்கிற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொஞ்சம் வெந்தயத்தை முளை கட்டி ஊற வச்சுட்டு நீங்கள் தூவி விட்டிங்கன்னா வெந்தயக்கீரை உங்களுக்கு அன்னைக்கு கிடச்சிரும். அதை ஒரு நாள் நீங்கள் பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது நம்மளுக்கு கொஞ்சம் உரம் இல்லாமல் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சிறுதானிய ஐட்டம், சத்து மாவாவோ சிறுதானிய லட்டாவோ இந்த மாதிரி நம்ம இப்படி யோசனை பண்ணி தான் நம்ம புது புது ப்ராடக்டையுமே கொண்டு வந்தோம். உரம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ சாப்பிட்றதுல எப்படி வருதுன்னே நமக்கு தெரியாது. உரம் தான் பாதி நம்ம சாப்பாட்டில் பங்கெடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விவசாய நிலத்துலையும் நெல் பயிரிடும் போது நிறைய உரங்களை கொட்டுறாங்க. காய்கறி, கீரை வகைகள் வளர்க்கையில் எல்லாத்துலேயும் அது உரம் சேர்க்காமல் எந்த பொருளுமே நம்ம கைக்கு வரல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு 4 செடியாவது வளர்த்து அதில் உரம் இல்லாமல் நம்ம சாப்பிட பழகுவோம். இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது என்னோடய கருத்து. முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.